ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ளவுஸில் பேக்கில் ஒரு டிசைன் வச்சு தைப்போம். அது எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். டிசைனை டைரெக்டாக கேன்வாஸில் வெட்டிட்டு அப்புறமா கூட வச்சு தைப்போம். இது நம்ம வரைஞ்சிருக்கோம், ப்ளவுஸுடைய லைனிங்கில் வரைஞ்சிருக்கோம், அதில் இருந்து தைக்கிறோம். பாருங்கள், லைனிங்கில் வரைஞ்சி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நமக்கு பார்டர் வைக்கணும் அப்படின்னு பார்டர் வச்சு பால்லாம் வைக்கணும். இப்போ லைனிங் ஃபுல்லாக வெட்டி எடுக்கலை, அந்த நெக்கை மார்ஜின் விட்டு வெட்டி இருக்கோம். நம்ம அதை அப்படி ஒரு கேன்வாஸில் எடுக்கிறோம். கேன்வாஸ் இது சாதா கேன்வாஸ் தான், ஒட்டுற கேன்வாஸ் இல்லை. சாதா கேன்வாஸே போதும், பெரிய டிசைன்னா ஒட்டுற கேன்வாஸ் வேண்டாம். இது அப்படி ட்ரேசிங் வீல் வச்சு ட்ரேஸ் பண்ணிட்டோம். ட்ரேஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரேசிங் மார்க் எடுக்கிறோம். அப்புறம் நெக்கு பக்கத்தில் நம்ம மார்ஜின் வச்சுருந்தோம் அந்த லைனிங் துணியில். அதனால் அந்த மார்ஜினை கொஞ்சம் கழிச்சிட்டோம், ரிமூவ் பண்ணுறதுக்காக அந்த மார்ஜினை விட்டு ஒரு லைன் போட்டிருக்கோம். அதில் நம்ம வெட்டிடலாம், மார்ஜினை விட்டு போட்டதில். ஏன்னா கரெக்டாக ரெடி தான் நமக்கு வேணும். இது ஒரு சாதா கேன்வாஸு, பேஸ்டிங் கேன்வாஸ் கிடையாது. ப்ளவுஸ் துணியில் பார்டர் இருந்தது, அந்த பார்டரை இதில் வைக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒரு சைடு உள்ள பார்டர் கைக்கு வச்சாச்சு, ஒரு சைடு உள்ள பார்டர் இருந்தது, அது ரெண்டாக வெட்டி நம்ம இப்போ ஜாயின் பண்ணுறோம். ஏன்னா வீதி கூடுதலாக இருக்குது, சிங்கிளாக நம்ம வச்சுக்கிட முடியாது. அதனால் ரெண்டாக வெட்டி அதை ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணி நல்லா விரித்து விட்டுடுவோம் மார்ஜினை. ஒரு சைடாக விடக்கூடாது. ஒரு சைடாக விட்டால் வெளியே பார்க்கும்போது தடிமனாக தெரியும். இப்போ கரெக்டாக அந்த சென்டரில் நம்ம ஒரு தையல் போட்டுக்குவோம். அப்போ தான் அந்த பார்டர் ரெண்டு பக்கம் ஈவனாக நமக்கு கிடைக்கும். அந்த கேன்வாஸில் சென்டர் இருந்தது, அந்த சென்டர் பார்த்து அந்த ஜாயிண்ட் ஏற்கனவே பண்ணோம், அந்த சென்டர் பார்த்து நம்ம ஒரு தையல் போட்டோம். அந்த கேன்வாஸை நம்ம இது சாதா கேன்வாஸு, ஒட்டக்கூடிய கேன்வாஸ் இல்லை. அதனால் ஒரு தையல் போட்டு அதை ஒட்டுற மாதிரி வைக்கிறோம். தையல்னால் இது பெரிய தையல் போடுவோம், தச்சு முடிஞ்ச பிறகு பிரிச்சுருவோம். இந்த மாதிரி ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, கேன்வாஸ் ஒட்டக்கூடிய கேன்வாஸ் வச்சா அது பெர்மனெண்ட் அப்படியே தான் இருக்கும், ஸ்டிஃபாகவே இருக்கும். முதுகில் கேன்வாஸ் வச்சு தைச்சாச்சுன்னா அது ரொம்ப கொஞ்சம் உறுத்திட்டு இருந்த மாதிரி இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சாதா கேன்வாஸ் வச்சுருக்கோம். சாதா கேன்வாஸ்னால் ஒட்டக்கூடியதில்லை. ஏன்னா சாதா கேன்வாஸு தண்ணியில் போட்ட உடனே அது துணி மாதிரி ஆகிடும், அதுக்கப்புறம் சாஃப்டாகவே இருக்கும். ஒரு தடவை நினச்சாச்சுன்னா போதும், அதில் உள்ள பசை போயிடுச்சுன்னா நமக்கு துணி மாதிரியே தான் இருக்கும். இது தைக்கிறதுக்காக நம்ம அந்த கேன்வாஸை யூஸ் பண்ணுறோம். இப்போ 4 பக்கமும் மடக்கி 1 சென்டிமீட்டர் மடக்கி அதை கேன்வாஸில் தைச்சிட்டோம். நம்ம இது லைனிங்கை ஒரிஜினல் துணியில் அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். நெக்கு முதல்ல பாதி வெட்டி வச்சுருப்போம், கொஞ்சம் வெட்டாமல் வச்சுருப்போம். அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எதுக்காக அப்படின்னு. இப்போ நம்ம இந்த சென்டரில் இருக்க கேன்வாஸை ரிமூவ் பண்ணிட்டோம், இதையும் கட் பண்ணிடுவோம். அப்படி சேர்த்து வச்சு கூட நம்ம தைச்சிக்கிட்டு மொத்தமாக கட் பண்ணிக்கலாம். அது நம்ம கேன்வாஸில் எடுத்து நம்ம அதுக்கப்புறம் ப்ளவுஸ் தைக்க போனோம்னா அந்த மாதிரி செய்யலாம். இது நம்ம ஏற்கனவே ப்ளவுஸ்லேருந்து நெக்கை வெட்டிட்டோம், அதில் இருந்தால் ட்ரேஸ் பண்ணி கொண்டு வந்தோம். அதனால் இது இந்த மாதிரி தைக்கிறோம். இதை அப்படியே வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறோம். சென்டரை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். உள்ளுக்கெல்லாம் மார்ஜின் இருக்குது, ஏன்னா அதில் இன்னும் வேறு ஒரு மாடல் பால்லாம் வச்சு தைக்கணும், அதுக்காக அது இருக்குது. 4 பக்கமும் நம்ம தையல் போட்டுருவோம். இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த நெக்கில் இதை அப்படியே வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறோம். 2 விதமாக தைக்கலாம், இதில் இது ஒரு விதம். முதல்ல கேன்வாஸில் டிசைனை வெட்டிட்டு வச்சு தைக்கலாம். இது நம்ம துணியில் வெட்டிக்கிட்டு தைக்கிறோம், அவ்வளோதான்.
சுற்றி தையல் போடுறோம். தைக்கிறத ஃபுல்லாக எடுத்தாச்சுன்னா கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கோம். இதுக்கு வந்து உள்ளுக்கு ஒரு துணி கொடுக்கணும், ஃபேஸிங் கொடுக்கணும். அதனால் அந்த உள்ளுக்கு வெட்டி எடுத்த துணியை வச்சு ஒரு லைனிங்கில் திரும்பி வெட்டுறோம். அதே ஷேப்பாக வச்சு அதே ஷேப்பு வெட்டி எடுத்தாச்சு. ஏன்னா இந்த ஷேப் கிடச்சிடுச்சு நமக்கு. இதில் ஒரு 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ மார்ஜின் வச்சு நமக்கு இதை அப்படி வெட்டிக்கலாம். உள்ளுக்காவது கவர் பண்ணுது, நெக்கை கவர் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது எம்மிங் பண்ணிக்கலாம் இதை வச்சு தைச்ச பிறகு. இது சென்டரில் ஜாயிண்ட் இருந்தது, ஒரே பீஸாக இல்லை. இது வெளி சைடு நம்ம மடக்கி அடிக்கிறோம். இது அப்புறமா எம்மிங் பண்ணிக்கலாம் ப்ளவுஸில் வச்சு தைச்ச பிறகு. இனிமேல் இதில் நமக்கு மார்க் பண்ணுவோம். இப்போ சென்ட்ரு மார்க் பண்ணியிருக்கோம், மேலே மார்ஜின் மார்க் பண்ணியிருக்கோம். அது அந்த பால் வைக்கணும். 1 இன்ச்சு கேப் விட்டு மார்க் பண்ணுவோம். இதை அப்படியே மடக்கி வச்சுட்டு இது கொஞ்சம் கட்டியாக போடுறோம். மடக்கி வச்சுட்டு ஒரு தட்டு தட்டியாச்சுன்னா அந்த சைடு வந்துடும் மார்க்கெலாம். அதை திரும்பி பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. இனிமேல் இதில் பால் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம். அந்த சாரி துணியிலிருந்து பால் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். அந்த பால் அந்த மார்க் பண்ணுற இடத்துல ஒவ்வொன்றா வச்சு தைக்கிறோம். ஒரு இன்ச்சு விட்டு வச்சோம். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அவங்கவுங்க விருப்பம். எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. சிலவங்க சேர்த்து கூட வைப்பாங்க, சிலவங்க 1/4 இன்ச்சு விட்டு வைப்பாங்க. இந்த இதில் நம்ம வந்து 1 இன்ச்சு விட்டு வைக்கிறோம், அவ்வளோதான். பால்லாம் தைச்சி முடிச்சிட்டோம். என்ன அடுத்தது அந்த ஃபேஸிங் வச்சு தைக்கணும். ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கோம், நமக்கு உள்ளுக்கு வைக்கக்கூடிய துணி, அதை வச்சு தைக்கிறோம். நெக்கில் அப்படி 1/4 இன்ச்சு மார்ஜின் தான் விட்டுருந்தோம். நெக்கில் எப்போவுமே ஜாஸ்தி மார்ஜின் விடக்கூடாது, 1/4 இன்ச்சுக்கு மேல் விடக்கூடாது. கரெக்டாக 1/4 இன்ச்சு மார்ஜினில் தைக்கணும். ஆனால் 1/4 இன்ச்சுக்கு மேல் விட்டாச்சுன்னா அது தைச்சி மறித்து வரும்போது வெளியே அசிங்கமாக தெரியும். இந்த நிலைமை கரெக்டாக 1/4 இன்ச்சு விட்டால் போதும். ஃபேஸிங்கை வச்சு தைச்சி முடிச்சிட்டோம். என்ன அது ஃபுல்லாக வெட்டணும், கட்டு கொடுக்கணும். அந்த முக்கிலெல்லாம் நல்லா கட்டு கொடுக்கணும். ஏன்னா எவ்வளோ கட்டு கொடுக்கணுமோ அவ்வளோ தூரம் நல்லது. அவ்வளோதான், நம்ம பேக் நெக்கை பால் வச்சு தைச்சி முடிச்சிட்டோம்.